Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான தொக்கு ஐட்டம் மாங்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து சைடு டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். கூழ், கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது இத சைடு டிஷ்ஷா யூஸ் பண்ணினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு மாங்காய். அந்த மாங்காயோட புளிப்புக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 5 ல இருந்து 6, கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கடுகு, சீரகம். இந்த சைஸ்க்கு மாங்காவை கட் பண்ணி ஒரு மிக்ஸில போட்டுக்கலாம் ஜார்ல. இதுலயே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும். தொக்குக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். மாங்காய் தொக்குக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் கொஞ்சமா, கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதே மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு இந்த அரைச்சி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா இது வந்து தொக்கு வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். இதுல வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல வந்து இது வந்து காஞ்ச மிளகாய் போட்டு செய்வாங்க. இது ஆந்திரா ஸ்டைல்ன்றதுனால பச்சை மிளகாய் போட்டு செய்றோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாங்காய் வந்து அடிக்கடி நமக்கு கிடைக்காது. இது சீசன் டைம்ல தான் கிடைக்கும். இந்த சீசன் டைம்ல கிடைக்கும் போது இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். மாங்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. 6 ல இருந்து 7 நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்ணிக்கிட்டு இதை ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.